ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? இது வந்து ஒரு ரீடிங் வீடியோ இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம பேச போகிறோம். பிரபஞ்சம் நம்மளோட பேசும். ஓகேவா? நம்ம ஏதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட கனெக்ட் ஆகிட்டு அதனோட வழிகாட்டுதலுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, பிரபஞ்சம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தையோ இல்லை வழிகாட்டுதலையோ இல்லை எச்சரிக்கையோ நம்பர் மூலமாக காட்டும். ஏன்னா பிரபஞ்சம் ரெண்டு விதமாக பேசும். ஒன்று உள்ளுணர்வு, ஏதாவது நம்ம கனெக்ட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க, யூனிவர்ஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட உள்ளுணர்வு பேசும். ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணலாமா வேண்டாமான்னு அவங்க மனசே சொல்லும், இதை பண்ணாத பண்ணாத பண்ணாதன்ட்டு. அதை மீறி பிரபஞ்சம் உங்களை சுற்றி உள்ள ஏஞ்சல் ஸ்பிரிட் கைடெல்லாம் எண்கள் மூலமாக தான் நம்மகிட்ட பேசுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த எண்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, இந்த எண்கள் வந்து நமக்கு ஸ்க்ரீனில் வந்து டைம் ஆகும். இப்போ மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டக்குன்னு 11 ஹவர்ஸ் 11 மினிட்ஸ்ன்னு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், 11:11 தான் இருக்கும் கரெக்டாக. அதே மாதிரி ஏதோ ஒரு ஃபோன் ரிங் ஆகுது, ரிங் ஆகும்போது அந்த நம்பரில் ரிங் ஆகிற நம்பரில் வந்து கண்டினியூஸாக 3 டைம்ஸ் ஒன்ஸ் 4 டைம்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? டக்குன்னு வந்து அது உங்கள் உள்ளுணர்வு சொல்லும், இது பிரபஞ்சம் அனுப்பிச்சது அப்படின்ட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு பிரபஞ்சம் கனெக்ட் பண்ணும், இது நான் தான் சொல்கிறேன்ற மாதிரி உங்களுக்கு சென்ஸ் ஆகும். அது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? சம்டைம்ஸ் நம்பர் பிளேட்டில் இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து ஏதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டில் மொபைல் நம்பர் எழுதியிருப்பாங்கல்ல, அதில் வரலாம். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டே போவீங்க, யோசிச்சுட்டு அப்படி பார்க்கும்போது அந்த நம்பர் கண்ணில் காட்டும். உங்கள் உள்ளுணர்வு சொல்லும், இது வந்து பிரபஞ்சத்தோட கன்ஃபர்மேஷன், ஏஞ்சல்ஸோட கன்ஃபர்மேஷன் அப்படின்னு. ஸோ ஒரு நம்பருக்குமே மீனிங் இருக்குது. அதாவது இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, மினிமம் வந்து 3 நம்பர் இருக்கணும். 3 டைம்ஸ் 1 இல்லை 4 டைம்ஸ் 1 5 டைம்ஸ் 1 இப்படி இருக்கலாம். இந்த 4 டைம்ஸ் 5 டைம்ஸ்லாம் போடுறதுலாம் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி 3 டைம்ஸ் 2 4 டைம்ஸ் 2 5 டைம்ஸ் 6 டைம்ஸ், இதே மாதிரி 1லேருந்து 9 வரைக்கும் மினிமம் 3 டிஜிட்டில் உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு இதுக்கும் மீனிங் இருக்குது ஆக்சுவலி. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒரு புது விஷயம் வந்து தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, ஒரு புது பிஸ்னஸோ இல்லை ஒரு கடை ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை ஒரு புது தொழில் தொடங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு டிகிரி போய் படிக்க போகிறீங்க. ஏதோ உங்கள் லைஃப்பில் வந்து இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த வந்து புதுசாக நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அப்போ வந்து பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லும், இது வந்து நீ ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிக்க போகிறீல்ல, அதுக்கு வந்து யோசிக்க வேண்டாம், கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இப்போ காரில் போயிட்டுருக்கீங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அந்த பிஸ்னஸை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னா டக்குன்னு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து 111 4 டைம்ஸ் உங்கள் கண்ணில் காமிச்சிச்சு அப்படின்னா பிரபஞ்சம் சொல்லுது, நீ பண்ணுற புது விஷயம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும், கண்ணை மூடிட்டு யோசிக்காமல் நீ பண்ணு அப்படின்றதோட கன்ஃபர்மேஷன் தான். அதே மாதிரி 2 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 4 டைம்ஸ் 2லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மீனிங் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டிங்க, ஆனால் கண்ணில் வந்து அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கவே இல்லை. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கும்ல, ஹோப் இருக்கும், ஆனால் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ யூனிவர்ஸ் சொல்லுது, இப்போ தான் நீ விதைச்சிருக்க, இப்போ தான் ஸ்ப்ரவுட் ஆகிட்டுருக்கு, உள்ளே வந்து முளை கட்டி விதை இது பண்ணிகிட்ருக்கு, உருவாகிட்டுருக்கு. அப்போது கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் கிடைச்சிரும், வெயிட் பண்ணு, மனசு தளராத, யூ ஆர் அலைன்டு. ஆனால் நீ பண்ணது சரிதான், அதுக்காக நீ யோசிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அதாவது நீங்கள் பண்ணது தப்பு இல்லை, பட் வெயிட் பண்ணு, ரிசல்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி இந்த 3 டைம்ஸ் 3 4 டைம்ஸ் 3லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 4 சீரீஸ் 3 and 4 சீரீஸ்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இது என்ன சொல்லுன்னா, உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் அண்ட் ஏஞ்சல் வந்து கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு கூடவே இருக்காங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் தான். 3 4 3லாம் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் வந்து யோசிக்கணும், ஏஞ்சல் வந்து என் கூடவே இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு. இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. 3 இல்லை 4 டைம்ஸ் 3லாம் வந்தது அப்படின்னா இது வந்து உங்களோட தனித்திறமையை வந்து வெளிக்காட்டுறது. அதாவது நீங்கள் ஒரு கலையோ இல்லை எழுத்தாற்றலோ இல்லை ஏதோ ஒரு படைப்பாற்றல் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கலை, பட் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதை நம்ம பண்ணலாமா அப்படின்னா, அது அந்த ஏஞ்சல் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு நம்பர் தான் இந்த நம்பர். ஓகேவா? நீ வந்து யோசிக்காமல் உன்னோட தனித்திறமையை கொண்டு வா, உனக்கு வந்து நான் வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் 333.
ஓகே, 333ன்றது உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட தனித்திறமையை வந்து காட்டுறது. இந்த நம்பர் ரொம்ப ஸ்பெஷல். 444, 4 × 4 எல்லாம் இனிமேல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு டஃப் சுச்சுவேஷன் வந்து நீங்கள் தாண்டி போயிட்டுருக்கீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை தொழிலில் கூட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். பட் அதுக்கான ரிசல்ட் பெருசாக கிடைக்காம இருக்கலாம். ஹார்ட் ஒர்க், அதாவது வழிகாட்டுதல். யாரோட வழிகாட்டுதல்? பிரபஞ்சம், ஏஞ்சல்ஸோட வழிகாட்டுதல். அதே மாதிரி கடின உழைப்பும் பண்ணுறீங்க. ஏற்கனவே ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க. இங்கேருந்து நான் ஆரம்பிக்கவே இல்லை 333ல். பட் இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏஞ்சல் என்ன சொல்லுது? நீ தனியாள் இல்லை, உன் கூடவே தான் நான் இருக்கேன். உனக்கான பலன் கூடிய விரைவில் கிடைக்கும். அதனால மனசு சஞ்சலப்படாத அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 4 சீரீஸோட மீனிங். ஓகேவா? ஸோ இனிமேல் வந்து இங்கே வந்து 22 வந்து என்னென்னா, நீ ஆரம்பிச்சிட்ட பொறுமையாரு கொடுக்குன்னு தானே நம்ம பார்த்தோம். இங்கே வந்து நீ தனி ஆள் இல்லை, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 4 சீரீஸ் 3 சீரீஸோட மீனிங். இப்போ 5 சீரீஸ் பார்த்துடலாமா? 5 சீரீஸ் வந்து இப்போது இது வந்து மாற்றத்திற்கான நேரம் அப்படின்னு சொல்கிறது தான் 5 சீரீஸ். இப்போ ஏதோ ஒன்று வந்து ஒரு நீங்கள் தொழில் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் அது வந்து ரொம்ப மந்தமாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தொழிலில் வந்து ஒரு புது மாற்றம் வரப்போகுது. இதனால வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், இல்லை லவ் லைஃப்னால் உங்களுக்கு வந்து ஒரு புது லைஃபே உருவாக்கலாம், இல்லைன்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் புது பரிணாமம் எடுக்கலாம். ஒரு மாற்றத்துக்கான ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்றது தான் இந்த 5 வருது. ஓகேவா? ஸோ 6ன்றது இது எல்லாமே வந்து வழிகாட்டுதல், ஆசீர்வாதம் மட்டுமே இருக்காது. ஆக்சுவலாக இந்த 6ஆம் நம்பர் வந்து நான் எப்போவுமே வந்து எனக்கு ஒரு வார்னிங் மாதிரி தான் எடுத்துப்பேன். இந்த 666, 4 × 6லாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம். அப்போ வந்து யூனிவர்ஸ் சொல்லுது, ஏய் நீ தப்பான டைரக்ஷனில் போயிட்டுருக்க, நேர்கோட்டுக்கு வா அப்படின்னு சொல்லுது. அப்போ 666 இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் கரண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது அலைன்டாக இல்லை. நீ வந்து உன் பாதையை சரி செய் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அலர்ட் கொடுக்குறது. வார்னிங் சொல்ல முடியாது, ஒரு அலர்ட் கொடுக்குறதா நம்ம நினச்சிக்கலாம். இந்த 4 சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியுமே இந்த 7 சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலி எதுக்குன்னா, இப்போ இது இந்த 222க்கும் 777க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இங்கே என்ன பார்த்தோம்? இப்போ தான் விதை போட்டிருக்க, நீ நல்லா தான் பண்ணிகிட்ருக்க, அலைன்டாக தான் இருக்க, பட் அவுட்புட்டை எதிர்பார்த்து நிற்கிற, அதுக்கான டைம் இது இல்லை, கண்டிப்பாக அது கிடைக்கும், நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்கிறதில்ல. இங்கே வந்து என்னென்னா, அந்த டிவைன் டைமிங் வந்துருச்சு. நீ வந்து உன் மனசாட்சிப்படி உன் கடின உழைப்பை போட்ட, நாங்கள் எல்லாருமே உனக்கு ஆசீர்வதித்தோம், அதுக்கான டைம் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சுன்னு சொல்கிறது தான் இந்த 777. இங்கே வந்து ஏஞ்சல் நம்ம கூடவே இருக்குது, பயப்படாதன்னு சொல்கிற மாதிரி இங்கே டிவைன் டைமிங் வந்துருச்சு அப்படின்றது. 8, 4 × 8லாம் ரொம்ப முக்கியமான நம்பர். இது வந்து நமக்கு வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நம்பர். ஓகே, இப்போ 8 இது 8 தானே. இதை அப்படியே படுக்க வச்சிங்கன்னா பாருங்களேன், இன்ஃபினிட்டிவ் ஆகுதா? அதாவது எல்லையில்லா செல்வம், பொருளாதாரம், இதை தான் வந்து இந்த 888 காட்டுது. இப்போ வந்து நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி ஒரு தொழில் பார்த்துட்ருக்கீங்க. அதனோட உழைப்புக்கான பலனை பிரபஞ்சம் உங்களுக்கு வட்டி முதலுமா கொடுக்க போகுது. பொருளாதார முன்னேற்றம் இருக்க போகுது, செல்வ செழிப்பு வரப்போகுது. எதிலையாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிஃபோல்டு ஆக போகுது. எல்லாத்துக்கும் ஒரு குறியீடு தான் இது. ஓகேவா? இது இந்த 888, 4 × 8, 5 × 8லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து சொல்லுது, உனக்கு வந்து செல்வம் பெருக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகே, இப்போ 999, 4 × 9னா இப்போ 1லேருந்து ஆரம்பித்து 9 வந்துருச்சா, இந்த சுழற்சி முடிய போகுது. அப்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் கரண்ட்டாக கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லவ் லைஃப்பை எடுத்துக்கோமே, மேரேஜ் லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னரோட வாழவே முடியல, நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க, பிரபஞ்சம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆனால் அதையே நினச்சி இன்னும் வருந்திக்கிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி டைம்லலாம் பிரபஞ்சம் பேசும், இந்த சாப்டரே நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், நீ ஏன் இன்னும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி ஏதோ ஒரு தொழிலில் வந்து ரொம்ப தோண்டு போயிட்டீங்க அப்படின்னா, இந்த தொழில் உனக்கு செட் ஆகாதுப்பா, இதை க்ளோஸ் பண்ணிடு, நம்ம புதுசாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான இதுதான். இப்போது இது ஒரு நம்பராக காட்டாது. சம்டைம்ஸ் வந்து இப்போது நம்ம இந்த தொழிலில் பேசணும்ல, தொழிலில் வந்து ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதில் ரொம்ப நஷ்டமாகுது அப்படின்னா, அதை யோசிச்சுக்கிட்டே போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு மனசு குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது, இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. நீங்கள் இப்போ ஒரு வெஹிக்கிள் போகும், அந்த 999 பார்ப்பீங்க அந்த நம்பர் போர்டில். ஓகேவா?
இமீடியட்டாகவே 555 பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறத நீ க்ளோஸ் பண்ணிடு, இது உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லுது. அதே மாதிரி இமீடியட்டாக 555 பார்க்குதுன்னா இது புதிய மாற்றம்னு சொன்னோம்ல, ஏதோ ஒரு புதிய தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்றத உங்கள் மைண்டே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஏஞ்சல் நம்பர் மட்டும் மீனிங் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் பார்க்குற எல்லா நம்பர்லேயுமே ஏஞ்சல் உங்களோட பேசும். ஓகே, நான் இப்போல்லாம் ஆஃபீஸ் போகும்போது நான் அதை அப்படியே கார் நம்பர் பிளேட் எல்லாம் பார்க்கவே மாட்டேன். சம்டைம்ஸ் இப்படி நான் திரும்பும்போது அந்த நம்பர் நான் இப்போ நிறைய பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் ஒரு சாம்பிளுக்கு போடுறேன் பாருங்களேன். என்னோடய வீடியோவை இப்போ நேற்று ஒரு வீடியோ போட்டது எப்படி போயிட்டுருக்கு வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் சொல்லி பார்க்குறதுக்காக நான் இது பண்ணேன். ஓகே, ஸோ அந்த வீடியோ அட்டாச் பண்ணிவிட்டு அதில் பேசுகிறேன் பாருங்கள். நான் அந்த வீடியோவோட வாட்ச் ஹவர்ஸ் எப்படி போகுதுன்னு பார்க்க போனேன். பாருங்களேன், வாட்ச் ஹவர்ஸ் வந்து 444 எக்ஸாக்ட்லி 444 வந்து எனக்கு கண்ணில் தெரிஞ்சது. அப்படியே போய் பார்த்தீங்கன்னா வியூஸுமே கிட்டத்தட்ட நடுவில் ஒரு 1 தான் இருக்குது, 444 இருக்குது. இதுதான் ஒரு கோஇன்சிடென்ட் பார்த்தா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு தான் பார்க்குறேன். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த டைமு 444. அப்போ எனக்கு இது என்ன சொல்லுது, நீ வீடியோ போட ஆரம்பிச்சிருக்க, இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்க. ஏன்னா என்கிட்ட வேறு சேனல்லாம் இருக்குது, அவ்வளோ பெருசாக போகலை. பட் இது வந்து நான் ஒரு 10 வீடியோ தான் போட்டிருப்பேன். நல்ல வியூஸ் போகுது, நல்ல வாட்ச் ஹவர்ஸும் போகுது. அப்போ எனக்கு பிரபஞ்சம் சொல்லுது, நான் உன் கூடவே இருக்கேன், நீ பண்ணுறது கரெக்டாக இருக்குது, நீ இதை கன்டினியூ பண்ணுன்னு சொல்லுது தானே. இப்படி ஏதாவது ஒரு கோஇன்சிடென்ட் வர முடியுமா? 444 வாட்ச் ஹவர்ஸ் எப்படி அந்த 444 ஹவர்ஸில் நிற்கும்? அத்தனை மணிக்கு இவ்வளோ ஹவர்ஸு இத்தனை வியூ எப்படி உங்களுக்கு கோஇன்சிடென்ட்டுன்னு இதை எப்படி சொல்ல முடியும்? கரெக்ட் தானே? அப்போ எனக்கு ரிலேட் ஆகுது தானே. நான் பண்ணுற விஷயம் நல்ல விஷயம், நீ பண்ணுற, உன் கூட நான் இருக்கேன்னு சொல்லுதில்ல, அதுதான் மீன் பண்ணுறேன். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் மீனிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களோடையும் பேசும். உங்களோட பேசுகிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். கரெக்டாக? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். தேங்க்யூ. அன்டில் தென், பாய்.